வணக்கம் ஐயா. இந்த இடத்துல ஒவ்வொரு ஜீவ சமாதிலையும் ஒவ்வொரு கதை ஒன்று இருக்கும். அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கிற மக்களுங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த இறையானது இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு சித்தர்களை அங்கங்கே அமுச்சு வைக்கும். அந்த சித்தருடைய பிறப்பிடம் வெவ்வேறு ஊராக இருக்கும். ஆனால் அவங்கள எங்கே இருப்பாங்க, அவங்க பிறந்து வந்தெல்லாம் வேற ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ராஜஸ்தான், மதராஸ்தான் அந்த மாதிரி பல பல தேசத்தில் இருப்பாங்க. ஆனால் அவர்களை இந்த பிரபஞ்சம் இடம் விட்டு இடம் மாற்றி அந்த பொதுமக்களுக்கு இன்னலை தீர்க்கிறதுக்கும் பொதுமக்களை நல்ல ஒரு தெளிவாக இருப்பதற்கும் ஒழுக்க நிலையில் வருவதற்காக ஒரு ஒரு சித்தர்களையும் அங்கே வரப்படுவது, அங்கே அழைத்து வரப்பட்டு அந்த இடத்துல இந்த பிரபஞ்சம் செய்கின்ற ஒவ்வொரு வேலை அது இறை துண்டு. ஸ்ரீ மலையா சாமியில் அழைக்கப்படுகின்ற ஐயாவுடைய புல் உச்சரிப்பு பேர். இவர் ஆந்திராவிலிருந்து வந்ததுதான் பொதுமக்களுக்கு தெரியுமே கண்டி. இவருடைய அந்த மொத்தமே இவர் பிறந்தது என்ன, எந்த குளத்துல பிறந்தாரு, எவ்வளவு சொத்து, என்ன படிச்சாரு, என்ன இவர் மறைச்சு இவர் பொதுமக்களா இருந்து பொதுமக்களுக்கு இவர் எல்லாருக்கும் தொண்டு செஞ்சு இந்த பொதுமக்களை நிறைய ஒரு என்ன சொல்றதுன்னா பொதுமக்களுக்காக இவர் இந்த இடத்துலயே சேவை செஞ்சு அவருடைய ஜீவனை இந்த இடத்துலயே அவர் பிரதிஷ்டம் ஜீவன் ஒடுங்கி இந்த இடத்துலயே அவர் பிரதிஷ்டம் பண்ணியிருக்காரு. அவருடைய சத்தியம் அவருடைய ஜீவனியம். இப்போ அவ்வப்போது இங்கே பொதுமக்கள் போயிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே அவருடைய ஜெயராமன் சுவாமிகளும் அவருடைய சிஷியரும் இருக்கார். இங்கே மாதந்தோறும் பௌர்ணமி பூஜை நடக்குது. இங்கே பொதுமக்கள் வர்றாங்க, தியானம் மூலியமாக அவர்கிட்ட பேசுகிறாங்க. அவங்களுடைய மனசில் இருக்கிற வலி வேதனை எல்லாத்தையும் ஐயாவண்ட நேருக்கு நேராக தியான மூலியமாக ஐயாவண்ட சொல்கிறாங்க. 5 மாதங்கள் தொடர்ச்சியாக வந்ததுக்கு அப்புறமா ஐயாவண்ட நேரடியாகவே ஐயாவுடைய அவர்கள் ஐக்கியமாயிடுறாங்க. அவர்களுடைய குறைகள் எல்லாமே நீங்குது, கஷ்டங்கள் நீங்குது, குடும்பத்தில் உள்ள எல்லாம் பிணி தொல்லைகள் எல்லாமே நீங்குது. ஐயாவுடைய பொதுமக்கள் நிறைய பேர் ஐயாவை பற்றி சொல்கிறாங்க. நம்ம தியான மூலியமாக ஐயாவண்ட பேசணும்னாக்கா நமக்கு உடனே அவர் பிளஸ் கிடைக்குது அப்படின்னு. நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் எல்லாருமே ஐயாவண்ட வாங்க, ஐயாவண்டே இதை உட்காந்து தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணி தியானம் மூலியமாக ஐயாவண்டே நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு உடனே உங்களுடைய நிவர்த்தி, உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும். நீங்கள் உங்களுடைய குறைகளை ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் உங்களுடைய குறைகளை நீங்கள் கரெக்டான முறை இடத்துல சேர்க்காமல் நீங்கள் வெவ்வேறு இடத்துல நீங்கள் ஓடி ஓடி நீங்கள் அந்த குறி கேட்பது, ஜாதகம் பார்ப்பது அப்படின்றது உங்களுடைய நீங்கள் வாழ்க்கை விரயம் பண்ணிக்கின்னு, பண நஷ்ட விரயம் பண்ணிக்கின்னு, நீங்கள் உங்களுடைய சிந்தனையை விரயம் பண்ணின்னு இருக்கீங்க. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ அங்கே இருக்கிற ஜீவ சமாதிக்கு போங்க. நீங்கள் உட்காந்து அந்த இடத்துல ஒரு தியான நிலையில் அமர்ந்து கண் திறந்து அவர்களோட நீங்கள் தியானத்தில் நீங்கள் பேசுங்க. நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டீங்கன்னா எப்போதுமே உங்களுடைய குறைகளில் உங்கள் வீட்டில் ஒரு திருடன் இருக்காங்கன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ்கிட்ட தான் முறையிடணும். அப்போ தான் உங்களுடைய குறைகள் நீங்கும். அதே மாதிரி இந்த ஊரில் உள்ள ஒரே காவல் தெய்வம் மண்ணுண்டா மகான் மலையா சுவாமி. இந்த ஊரில் உள்ள ஒரு மிகப்பெரிய சித்தர். இந்த இடத்துக்கு வாங்க. உங்களுடைய குறைகள் நாங்கள் அவ்வப்போது மீண்டும் மீண்டும் சொல்வதென்றால் சக்தி நிறைஞ்ச இடம் ஜீவ சமாதி. அந்த இடத்தில் நீங்கள் பூஜை புனஸ்காரம் செய்வதீங்கள். அதை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு நீங்கள் தியானத்தில் உட்காருங்கள். ஆன்மாவோட ஐயாவோட கலந்து நீங்கள் ஒன்று கலங்கள். உங்களுடைய குறைகள் எல்லாம் நீங்கும்.